பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு அற்புதமான வார்த்தை வைத்திருக்கிறார். அது என்ன வார்த்தை தெரியுமா? ஜெபிக்கிற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. நீங்கள் இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தில் அகப்பட்டு எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா, இது மாறுமா, இந்த ஏக்கத்தோடு நின்று கொண்டு இருக்கலாம். ஒரு பிரச்சனை அது உங்களை அப்படியே அடிமைப்படுத்தி ஒரு சிறையிருப்பில் வச்ச மாதிரி, ஒரு சிறையில் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, அதாவது வெளியே சொல்ல முடியாவிட்டாலும் இருக்கிற சூழ்நிலை அப்படி தான் இருக்கிறது என்று உன்னுடைய உள்ளத்துக்குள்ளே கலங்கி கொண்டிருக்கலாம். என்னைக்கு தான் இதுலேருந்து எனக்கு விடுதலை கிடைக்குன்னு ஏங்கி கொண்டிருக்கலாம். ஒரு அற்புதமான ஜெபம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகள் ஜெபித்த ஜெபமும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 126வது சங்கீதம் 4வது வசனத்தில், கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு அருமையான ஜெபம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நானும் கூட பல சமயத்தில் இந்த ஜெபம் செய்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த சிறையிருப்பை நீர் மாற்றும் என்பதாக. ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில சிறையிருப்புகள் உண்டாகும், சரீரத்தில் சில சிறையிருப்புகள் உண்டாகும், உலக வாழ்க்கையில் சில சிறையிருப்புகள் காணப்படும். சிலருக்கு கடன் பிரச்சனை ஒரு பெரிய சிறையில் அடைக்கப்பட்டதை போல, என்றைக்கு அதில் இந்த விடுதலை பெற போகிறேன், என்றைக்கு கடன் 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 வட்டி செலுத்தி சோர்ந்து போன நிலைமை. இந்த சிறையிருப்பு எப்போ மாறும்? என் குடும்பமே ஒரு சிறை மாதிரி இருக்குது, ஒரு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, இந்த பக்கம் பிரச்சனை, அந்த பக்கம் பிரச்சனை, அவங்களால பிரச்சனை, ஒரு சிறைச்சாலையில் என்ன மாதிரி இருக்குது. இது மாறுமா? மாறும். ஆண்டவரால் மாற்ற முடியும். அவரால் மாற்ற முடியாத காரியம் ஒன்றுமில்லை. வேலை செய்கிற இடத்துல சுதந்திரமாக வேலை செய்ய முடியல, ஒரு கைதிய மாதிரி தான் இருக்க வேண்டியது இருக்குது, ஜெயிலில் இருக்கிற மாதிரி இருக்க சூழ்நிலை. இப்படி கலங்குறீங்களா? நீங்கள் வேலை செய்கிற இடம், தொழில் செய்கிற இடம், ஊழியம் செய்கிற இடம், நீங்கள் வாழ்கிற சூழ்நிலையில் ஏதோ ஒரு சிறையிருப்பு உங்களுடைய வாழ்க்கையை பாதித்து கொண்டு இருக்கிறது. ஜெயிலில் அடைக்கப்பட்ட மாதிரி உணர்வை கொண்டு வருகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சிறையிருப்பை மாற்றக்கூடிய வல்லமை ஆண்டவருக்கு உண்டு. அதனால தான் உங்களோட பேசுகிறார். நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் இன்றைக்கு ஜெபிங்க. இன்றைக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும். எதை ஒரு சிறையிருப்பாக நினைக்கிறீங்களோ அதில் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் உண்டாக்கி மகளை செய்வார். கருத்தா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த காரியம் ஒரு சிறையிருப்பில் வைத்து என்னை வேதனைப்படுத்துகிறது. நீர் இந்த சிறையிருப்பை திருப்ப வல்லமுள்ள தேவன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த சிறையிருப்புகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.